இந்தியா முழுவதும் உள்ள பிரபல பிரியாணி உணவகங்கள் கடந்த 6 ஆண்டுகளில் சுமார் 70,000 கோடி அளவுக்கு வரி ஏய்ப்பில் ஈடுபட்டுள்ளதை வருமான வரித்துறை கண்டுபிடித்துள்ளது. இதை AI தொழில்நுட்பம் காட்டிக் கொடுத்தது எப்படி என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். பெரும்பான்மையான அசைவ பிரியர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக பிரியாணி இன்றும் முதலிடத்தில் இருக்கு. இந்த பிரியாணியை வைத்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், அதே போன்று வரி ஏய்ப்பு என்பது நடைபெற்றிருப்பதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மையில் வருமான வரித்துறையினர் நடத்திய ஒரு சிறிய ரைடு, வழக்கமாக வருமான வரித்துறையினர் பல்வேறு இடங்களில் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களில் ரைடு நடத்துவது வாடிக்கையாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஹைதராபாத்தில் பிரியாணி உணவகங்களில் இது போன்ற வரி ஏய்ப்புகள் நடைபெறுகிறது அப்படின்ற அந்த புகார் அடிப்படையில் சாதாரணமாக அவங்க நடத்திய ஒரு ரைடில் இவ்வளோ பெரிய விஷயம் என்பது தெரிய வந்திருக்குது. குறிப்பாக 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விற்பனைகள் மறைக்கப்பட்டும் அதன் மூலமாக மோசடி நடைபெற்றிருப்பது என்பதும் முதற்கட்ட தகவலாக தெரிய வந்திருக்கிறது. இன்னும் இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று தான் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை இது எப்படி நடைபெற்றது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பிரபல பிரியாணி உணவகங்களுக்கு சாதாரணமாக ஐடி ரைடு செய்த வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அதாவது உணவகங்கள் முழுவதும் நிரம்பி வழியுது, பிரியாணி ஆர்டர்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. ஆனால் அவங்க பில் போடுற அந்த பில்லிங் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எண்ணிக்கை என்பது குறைவாக காட்டப்படுது. உதாரணமாக ஒரு 50 பேர் தற்பொழுது உணவகத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒரு 10 பேருக்கோ ஒரு 15 பேருக்கோ தான் அந்த பில்லு போடுறதுக்கான அந்த விஷயம் என்பது கம்ப்யூட்டரில் பதிவாகுது. இது சாதாரணமாக இது ஒரு சின்ன வரி ஏய்ப்பு மாதிரியான விஷயங்கள் தான், இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இதுக்கு நம்ம பெனால்ட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஐடி அதிகாரிகள் அதை ஆய்வு பண்ணும்போது தான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெகா மோசடி இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக அவங்க பில்லிங் போடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சாஃப்ட்வேர் என்பது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உணவகங்களில் அந்த சாஃப்ட்வேர் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல விற்பனைகளை குறைத்தும் அதே போன்று விற்பனை போடப்பட்ட அந்த பில்லுகளை அழித்தும் இந்த விஷயம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 2019 தொடங்கி தற்பொழுது வரை கடந்த 6 ஆண்டுகளாக இது போன்ற ஒரு பெரிய வரி ஏய்ப்பு நடவடிக்கை என்பது தொடர்ந்து நடைபெற்றிருப்பதை கண்டுபிடிச்ச வருமான வரித்துறை அதிகாரிகள் இதற்கு அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தொடங்குகிறாங்க. குறிப்பாக ஏன்னா 6 வருட டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயம். எனவே AI தொழில்நுட்பம் மூலமாக இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வராங்க. அதற்கு அவங்க செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 6 வருடங்களில் இந்த சந்தேகப்படக்கூடிய இந்த பிரியாணி உணவகங்கள் மற்றும் உணவகங்கள் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட உணவகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 2,43,000 கோடி மதிப்பிலான பில்லுகளை ஆய்வு செய்கிறாங்க. அதாவது இவ்வளவு லட்சம் கோடி பில்லுகளை அவங்க ஆய்வு செய்யணும்னா தனிநபரால் முடியாது. அந்த அடிப்படையில் AI தொழில்நுட்பத்தில் ஆய்வு பண்ணுறாங்க. அவ்வாறு ஆய்வு பண்ணும்பொழுது தான் 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விற்பனையை கணக்கிலே காட்டலை அப்படின்றது தெரிய வந்திருக்கு முதற்கட்ட அளவில். அதனை தொடர்ச்சியாக 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பில்லுகள் என்பது அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்க சிஸ்டமில் அழிச்சிருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 60 டெராபைட் மதிப்புள்ள அந்த டேட்டாஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்த தகவல் என்னென்னா, அண்மை வந்த தகவல் என்னென்னா, இது வரைக்கும் ஒரு 20% டேட்டாஸை மட்டும் தான் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இவ்வளவு ரூபாய், அதாவது 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விற்பனை மறைக்கப்பட்டிருப்பதும் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பில்கள் அழிக்கப்பட்டிருப்பதும் ரசீதுகள் அழிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து அந்த விஷயமானது, அதாவது விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த மாநிலங்கள் எது பெரும்பான்மையான மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆந்திராவும் தெலுங்கானாவும் தான் இதில் பெரிய மாநிலங்களாக இருக்கின்றன. அதற்கு அடுத்த கட்டமாக மகாராஷ்டிரா, அதே போன்று தமிழகம், குஜராத் ஆகிய மாநிலங்களும் இது போன்ற விஷயங்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்கிற தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவை பொறுத்தவரையில் 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பில்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 1,500 கோடி ரூபாய் மதிப்பிலான பில்லுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக தெலுங்கானாவில் மட்டும் ஒரு 5,000 கோடி ரூபாய் இந்த விற்பனை என்பது விற்பனையை மறைத்தும் அந்த பில்லுகளை அழித்தும் இந்த ஸ்கேமை அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட உணவகங்களில் ஆவரேஜாக கணக்கெடுத்தோம்னு சொன்னால் 27% விற்பனைகள் என்பது இது போன்று மோசடியாக காமிச்சிருக்காங்க. அதாவது விற்பனையே நடக்கலன்னு காட்டியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி போட்ட பில்லுகளை கணக்கில் காட்டாமல் விட்டுருக்காங்க. அப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு உணவகத்துக்கு நீங்கள் சென்று இன்னைக்கு அந்த உணவகத்தில் காலையிலிருந்து
காலையிலிருந்து இரவு வரை நடைபெற்ற விற்பனையில் ஒரு 1000 பிரியாணி வித்திருந்ததுன்னு சொன்னால் அதில் ஒரு 270 பிரியாணி வந்து அவங்க மறைச்சிடுறாங்க. மீதி இருக்க பிரியாணிக்கு மட்டும் தான் கணக்கு போட்டிருக்காங்க, காசு வாங்கியிருக்காங்கன்றத ஒன்று. இது இல்லாமல் இன்னொரு வகையிலையும் இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பிரியாணி உணவுகள் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன், ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற வெயிட்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தனிப்பட்ட வங்கி கணக்கில் இந்த மாதிரி யூபிஐ அவங்களோட ஜிபே, ஃபோன்பே மூலமாக அவங்க வாடிக்கையாளர்கள் வந்து பணம் பெற்றிருக்காங்க. அது வந்து ஒரு 10 லட்சத்துக்கும் மேலே, அதாவது அவங்களோட வரி வரம்புக்கு உள்ளே இருக்கிற மாதிரி அதை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது போன்ற ஒரு ஸ்கேமும் நடந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த 2,43,000 கோடி பில்லுகளை வந்து ஆய்வு பண்ணதில் தற்பொழுது வெளிவந்த இந்த 70,000 கோடி என்பது மிக சிறிய அளவிலான ஒரு தொகை என்பது தெரிய வந்திருக்கு. இது இன்னும் மேற்கொண்டு செல்லும் விசாரணை என்பது தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களை இது வந்து விரிவுபடுத்தும் பொழுது அங்கே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது இன்னும் பெரிய அளவிலான ஒரு அமௌண்ட்டு தான் வெளியே வர இருக்குது அப்படின்னு வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த பில்லிங் ஸ்கேம், அதாவது பிரியாணி ஸ்கேமில் பில்லிங் ஸ்கேமும் ஒரு வகையில் சொல்கிறாங்க. பில் போடுற இயந்திரம், பில் போடுற அந்த சாஃப்ட்வேரில் இவங்க பண்ண மோசடி தான் இதுக்கு பெரிய காரணம் என்பது தெரிய வந்திருக்கு. இது வந்து ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையான நிறுவனங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் இது போன்ற இருக்கக்கூடிய பிற சாஃப்ட்வேர்கள், மென்பொருள்களை வந்து ஆய்வு செய்தால் அது எத்தனை லட்சம் கோடி போகும் என்பது வருமான வரித்துறையை வந்து மலப்படைஞ்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இவ்வளவு பெரிய பிக் டேட்டாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தரவுகளை ஆய்வு செய்து பகுப்பாய்வு பண்ணி உரிய முறையில் வந்து இந்த விசாரணையை நடத்துவதற்கு, மிக எளிதாக நடத்தி முடிப்பதற்கு ஏஐ தொழில்நுட்பம் உதவியது என்பதுதான் இந்த விவகாரத்தில் ஒரு மிக முக்கியமான பங்காக பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.